இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தீங்கன்னா 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட ஒரு தொடரை வந்து விளையாண்டுருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 1க்கு 1 அப்படின்ற விளையாண்டு சமன் செஞ்சுருந்தாங்க. வரலாற்றிலேயே இதுபோல் ஒரு கிரிக்கெட்டை பார்க்குறது ரொம்ப அரிதுங்க. ஆமாம், ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா 2 போட்டிகள் 2 20 விளையாண்டு எப்படி இருக்குமோ அதுபோல் சிறப்பாக விளையாண்டுருந்தாங்க. டாஸ் ஜெயிச்ச சவுத் ஆப்பிரிக்கா அணி மிகப்பெரிய ரன்னை குவிக்கிற எண்ணத்தில் வந்தாங்க. ஆனால் 55 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளுமே இழந்திருந்தாங்க. கேப்டன் எல்கரட் இதை பற்றி கேட்கும்போது சொன்னார், பிச்சு பார்க்கும்போது நல்லா தாங்க இருந்துச்சு, ஆனால் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா இத்தனை விக்கெட்டுகளும் கடகடன்னு விழுந்து முடிச்சிருச்சுன்னு சொல்லியிருந்தார். பிச்சு நாங்கள் வெறுங்கல்லால் பார்க்கும்போது இது நல்லபடியாக தெரிஞ்சதாகவும், விளையாடும்போது மிகப்பெரிய விரிசலோட தோற்றத்தோடு இந்த பிச்சு காணப்பட்டதாகவும், ஆடுகளமானது பொதுவாகவே விரிசல் அதிகமாக காணப்படும் பிச்சாகவே இது இருந்துச்சு. அதனால் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு விளையாட முடியலன்னு சொல்லியிருந்தார். அதே போல் போட்டியும் மிக மோசமாக இருந்தது. 2 அணிகளுமே அதிக விக்கெட்டுகளை விட்டுருந்தாங்க. முதல் நாளில் மட்டுமே 23 விக்கெட்டுகளையும் அடுத்த நாளில் 10 விக்கெட்டுகளும் வீழ்த்தப்பட்டிருந்தது. பார்க்கும்போது பிச்சு தான் மோசமாக இருந்திருக்குதுன்னு நமக்கு தெரிய வருது. இந்த போட்டி முழுவதுமே பார்த்திங்கன்னா சிறப்பாக விளையாண்ட முகமது சிராஜுக்கு மேன் ஆஃப் த பிளேயர் ஆஃப் த மேட்சும், ஜஸ்பிரித் பும்ரா அவர்களுக்கு பிளேயர் ஆஃப் த சீரியஸும் கொடுத்துருந்தாங்க. அதே போல் பிளேயர் ஆஃப் த சீரியஸ் சவுத் ஆஃப்ரிக்கா சர்பலட்டின் எல்காருக்கு கேப்டனுக்கும் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் ஸ்கோர் கார்டு எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். நாம் முதல்ல பேட்டிங் வந்தாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. ஆரம்ப பேட்ஸ்மேன்களான எல்கர் மற்றும் மார்க்ரம் 2 ரன்களுக்கும் எல்கர் 4 ரன்களுக்கும் விக்கெட் இழந்து வெளியேறினாங்க. இது வந்து சார்சி ஸ்டப்ஸ், பஹிங்கிராம், ஜான்சன், மகாராஜா, ரபாடா, எல்கர் இங்கிடி பார்த்திங்கன்னா சொற்பமான ரன்களில் வெளியேறினாங்க. பேட்ஸ்மேன்கள் மொத்தமாகவே எந்த ஒரு பேட்ஸ்மேனும் 15 ரன்களுக்கு மேலே அடிக்கப்படாத காரணத்தினால வெறும் 23.2 பந்துகள் மட்டுமே சந்தித்த சவுத் ஆப்பிரிக்கா அணி முதல் இன்னிங்ஸில் 55 ரன்களுக்கு 10 விக்கெட்டுகளுமே இழந்திருந்தாங்க. ஆரம்பமே சொல்லியிருந்தாங்க பிச்சு மோசமான பிச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் இந்த போட்டி மிக சுவாரஸ்யமாக அமைஞ்சது. போட்டியில் பார்த்தீங்கன்னா முகமது சிராஜ் 6 விக்கெட்டுகளையும், பும்ரா 2 விக்கெட்டுகளும், முகேஷ்குமார் 2 விக்கெட் கைப்பற்றியிருந்தாங்க. அடுத்ததாக பேட்டிங் வந்த இந்திய அணி பார்த்திங்கன்னா ஜெய்ஸ்வால் முதல் ஆளாக வெளியேறினார். 7 பந்துகளை சந்தித்து 0 ரன்களுக்கு வெளியேறினார். ரோஹித் சர்மா, சுப்மன் கில் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தாலும் ரோஹித் சர்மா 39 ரன்களுக்கும், சுப்மன் கில் 36 ரன்களுக்கும் அடித்து நம்மளோட விக்கெட்டை இழந்தாங்க. விராட் கோலி நல்ல ஃபார்மில் விளையாண்டுட்டு வந்தார். அவரும் 46 ரன்களுக்கு நடைய கட்டினார். அடுத்ததாக ஸ்ரேயஸ் ஐயர் 0 ரன்கள்லையும், KL ராகுல் 8 ரன்களையும் எடுத்தார். அதுக்கு அடுத்ததாக ஒரு சம்பவம் பண்ணாங்க இந்திய அணி. 11 பந்துகளை மட்டுமே சந்தித்து 6 விக்கெட்டுகள் இருந்தாங்க. ரவீந்திர ஜடேஜா, பும்ரா, சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, முகேஷ்குமார் இவங்க 6 பேருமே பார்த்திங்கன்னா எந்த ரன்னுமே எடுக்காமல் வெறும் 2 பந்து 1 பந்துகளை சந்தித்து 6 விக்கெட்டுகளுமே வெறும் 0 ரன்களில் விட்டு கொடுத்தாங்க. மொத்தமாக இந்திய அணி பார்த்திங்கன்னா 34.5 பந்துகளை சந்தித்து 34 ஓவர் மற்றும் 5 பந்துகளை சந்தித்த இந்திய அணி 153 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளுமே இழந்திருந்தாங்க. ரபாடா 3 விக்கெட்டுகளையும், லிங்கிங்கிடி 3 விக்கெட்டுகளையும், நார்ஜி பர்கர் 3 விக்கெட்டுகளை பெற்றிருந்தாங்க. அடுத்ததாக விளையாட வந்த சவுத் ஆப்பிரிக்கா பார்த்திங்கன்னா தன்னோட 2வது இன்னிங்ஸ் தொடர்ந்தாங்க. ஓப்பனராக இறங்கின மார்க்ரம் தன்னோட பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி சதம் கண்டார். அவர் மட்டும்தான் சிறப்பாக விளையாண்டிருந்தார் இந்த போட்டியிலையும். மித்த வீரர்கள் எல்லாமே பெரும் 10 ரன்கள் கூட நிலைத்து ஆட முடியாமல் வெளியேறினாங்க. கேப்டன் எல்கர் பார்த்திங்கன்னா 12 ரன்கள் எடுத்திருந்தார். 2வது இன்னிங்ஸில் பார்த்திங்கன்னா 36 ஓவர்கள் மற்றும் 5 பந்துகளை சந்தித்த சவுத் ஆப்பிரிக்கா அணி 176 ரன்களுக்கு மீண்டும் 10 விக்கெட்டுகள் இழந்திருந்தாங்க. இந்த போட்டியில் பும்ரா 6 விக்கெட்டுகளையும், சிராஜ் 1 விக்கெட்டுகளையும், முகேஷ்குமார் 2 விக்கெட்டுகளையும், பிரசித் கிருஷ்ணா 1 விக்கெட்டும் எடுத்திருந்தாங்க. களமிறங்க வந்த இந்திய அணி பார்த்திங்கன்னா 80 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் யசஸ்வி ஜெய்ஸ்வால் 28 ரன்களுக்கும், ரோஹித் சர்மா அவுட் ஆகாமலும் 17 ரன்கள் எடுத்திருந்தார். சுப்மன் கில் 10 ரன்களுக்கு வெளியேறினார். விராட் கோலி 12 ரன்களுக்கு வெளியேறினார். ஸ்ரேயஸ் ஐயர் 4 ரன்கள் எடுத்து வெற்றிக்கு. மோசமான பிச்சின் காரணமாக அவர்களுக்கு 2 போட்டியிலுமே விறுவிறுப்பாக நடைபெற நிலையில் மோசமான போட்டியாக அமைஞ்சது. ஆனாலும் 1க்கு 1 என்ற கணக்கில் போட்டியை சமஞ்செஞ்சிருந்தாங்க 2 அணிகளும் சிறப்பான அணிகள் என்பது நமக்கு தெரிந்தது. இந்த மைதானம் மிக மோசமாக இருந்த காரணத்தினால பார்த்திங்கன்னா கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மிக உற்சாகமான போட்டியாகவும் இது இருந்தது. ஒரு டெஸ்ட் போட்டியை போல் இல்லாமல் ஒரு 20 மேட்சை போல் விறுவிறுப்பாக நடந்து முடிஞ்சது இந்த டெஸ்ட் அணி. தர கிரிக்கெட்லையும் நம்பர் 1 இருக்கிற இடத்துல இருக்க இந்திய அணி பார்த்திங்கன்னா மீண்டும் தங்களோட சாதனைகள் தொடருவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம்.